Hello teachers, welcome back Arul classroom. Teachers, இப்போ டெட்டுக்கு நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ்ல டீச்சர்ஸ் லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் நல்ல ஒர்க் ஷீட் பண்ணி ஆன்சரும் பண்ணியிருந்தீங்க. குட் டீச்சர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பாண்டிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே நான் ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தந்துட்டு இருக்கேன். சரிங்களா, உள்ள டெப்த்தை நம்ம பார்க்கறது இல்லை. ஜஸ்ட் உங்களுக்காக இதில் ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டா போதும், யூ கேன் கெட் 1 மார்க். ஓகேவா டீச்சர்ஸ்? இன்னைக்கு நம்ம சப்போஸ் அருள் கிளாஸ் ரூம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ். நம்ம உள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப். இது பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டியான பார்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி தானே டீச்சர்ஸ்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். எஸ், நானே அப்படி தான் டீச்சர்ஸ் இருந்தேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொல்லித்தரும்போது நானுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பேட் பேட் பிலாங்ஸ் டு. ஓகேவா? இது எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். டெட் 2023 கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கான ஆன்சர்ஸை இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க நம்ம பார்த்தோன்னே. ஓகேவா? நம்ம உள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஹோமோஃபோன். ஃபோன்னால என்ன டீச்சர்ஸ்? நீங்கள் ஈஸியாக சொல்லுங்கள். ஃபோன்னால என்னது? எப்படி ஃபோன் கண்டுபிடிப்பீங்க? சவுண்டை வச்சு தான் ஃபோன் அடிக்குது பாரு அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ ஹோமோனா சேம், ஃபோன்னா என்னது அப்படின்னா சவுண்டு. ஓகே, ஃபோன்னால நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா உங்களுக்கு? சவுண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் மார்க் அடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா the words that sound same but have different meaning and spelling. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வேர்ட்ஸ் சேமா தான் இருக்கும். அதாவது சேம் அப்படின்னா என்னன்னா சேம் ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? சேம் ப்ரொனன்சியேஷன்னா சவுண்டு, பட் எப்படி இருக்கும் அதோட மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். நம்மளே நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. 2 எஸ், கரெக்டுங்களா? அப்போ 2னா என்னது? நம்பர் 2. உங்களுக்கு அது பக்கத்துலேயே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன மீனிங்கும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2னா என்னது? நம்பர் 2. அடுத்த 2னா எஸ் ஆல்சோ மீ டூ அப்படி சொல்லுவோம்ல. 2னா என்னது? இது எங்கே வரும்? ப்ரிப்போசிஷன்ல. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் சன் அண்ட் சன். ஆனால் சேம் சவுண்டு. சொல்லி பாருங்களேன் டீச்சர்ஸ், எல்லாம் நீங்களே சொல்லி பாருங்களேன். சேம் சவுண்டு, டிஃபரண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் டிஃபரண்ட் மீனிங். அப்புறம் என்னது? ஹோமோஃபோன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் சவுண்டு, சன் சன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. சேம் சவுண்டு, எஸ். பட் அதை பாருங்களேன், அதுக்கப்புறம் வேர்ட் பாருங்களேன். டிஃபரண்ட் மீனிங் அண்ட் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங். அப்போ இது என்னது? ஹோமோஃபோன்ஸ். ஓகே, இப்போ கீழே இருக்கு அந்த மாதிரி நீங்களே அதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் ஒன் மட்டும் பாருங்களேன், நான் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய பேர் கொஸ்டினில் கேட்பீங்க, மேம் என்ன மேம் ஃப்ளவர் மேம், இது ஃப்ளார் மேம். நோ, அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளார் ஃப்ளார் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஃப்ளவர் அப்படி சொல்ல மாட்டோம். ஃப்ளவர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் இங்கிலீஷில். ஓகேவா? இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் படி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஃப்ளார் ஃப்ளார் அந்த மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ சேம் சவுண்டு, டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோமோஃபோன்ஸ் பார்த்துட்டோம். ஃபோன்னால என்ன சொன்னேன் நான்? சேம் சவுண்டு. கரெக்ட் டீச்சர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்டு. அப்போ 2 வேர்டுமே சவுண்டு சேமாக இருக்கும். அப்போ மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி வந்தாலே அது ஹோமோஃபோன்ஸ். ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். இப்போ நம்ம செகண்ட் ஒன்று பார்க்க போகிறது என்னது அப்படின்னா ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்னா என்னது? ஹோமோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சேம். நிம்னா என்னது அப்படின்னா நேம் ஆர் வேர்டு. நேம் ஆர் வேர்டுக்கு மீனிங் தான் என்னது? நேம். ஓகே, அப்போ என்னன்னா சேம் ஸ்பெல்லிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்கும். ஓகேவா? சவுண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், பட் டிஃபரெண்ட் மீனிங். மீனிங் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், சவுண்டு சேமாக இருக்கும். மீனிங் மட்டும்தான் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எது மட்டும்தான்? மீனிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும். ஆனால் ஹோமோஃபோன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் டீச்சர்ஸ், ஞாபகம் இருக்கா? சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேர்ட்ஸும் எப்படி இருக்கும்? மீனிங் டிஃப்ரெண்ட்டாக தரும். ஓகேவா? இப்போ பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் பேட், செகண்ட் ஆல்சோ பேட். அப்போ இங்கே என்ன பேட்னா? ஒரு அனிமல். என்னது? இந்த வவ்வாலுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில்? பேட்டுன்னு சொல்லுவோமா? அப்போ பேட்டுன்றது செகண்ட் ஒன் என்னது? இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் தே ஆர் யூசிங் த பேட். எஸ், தட் இஸ் கால்ட் பேட். அப்போ சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கா? சேம் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட். அப்போ நோட் பண்ணிக்கோங்க.
நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. சேம் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட், பட் மீனிங் அலோன் டிஃபரெண்ட். அப்பனா இது என்னது? ஹோமோனிம்ஸ். மறக்கவே மறக்கக்கூடாது, ஹோமோனிம்ஸ். அதே மாதிரி பாருங்களேன், கீழே சம் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், நீங்கள் ட்ரை பண்ணி அதை ரீட் பண்ணுங்க. ஓகேவா? பேங்க். பேங்க்ல இருந்து நம்ம இந்த மணியை கொண்டு போய் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணிட்டு வாங்க சொல்லுவோமா? பேங்க். பேங்க் என்னது பார்த்தீங்களா? நம்ம ரிவர் பேங்க்னு சொல்லுவோம்ல. எஸ், தட் இஸ் ஆல்சோ பேங்க். அப்போ என்னது? சேம் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட், மீனிங் அலோன் டிஃப்ரெண்ட்டாக வருதா? அப்போ நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து பாருங்க, வாட்ச். வாட்ச்னா என்னது? கோ அண்ட் டேக் மை வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட வாட்சை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். see the film, watch the film அப்படி சொல்லுவோம்ல. look at there, அங்க பாரு. அப்போ அதுக்கும் சேம் மீனிங் தான். which is different. yeah, different spelling. okay teacher, sorry, different. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க். அதே மாதிரி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ரிங் பாருங்க, ரிங். another ring என்னது? சவுண்ட் ஆஃப் பெல். மேம் இப்போ ஸ்கூல் பெல்லாம் ரிங் ஆச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? பெல் இஸ் ரிங்கிங் மேம். மேம் பெல் அடிச்சிருச்சு மேம் அப்படின்னு சொல்லுவோம். மேம் நம்மளோட ரிங் ஃபிங்கர்ல என்ன போட்டிருக்கோம்? ரிங் போட்டிருக்கோம்னு சொல்லுவோம்ல, ஜுவல்லரி. அப்போ என்னது? ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு கொஸ்டின் காமிச்சேன்னா, the pair of words of bat and bat belongs to என்னது இது? இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஹோமோஃபோன்ஸா, ஹோமோனிம்ஸா, ஹோமோகிராஃபா? இன்னும் நம்ம ஹோமோகிராஃப் பார்க்கல, ஜஸ்ட் இதுலேருந்தே உங்களுக்கு வந்துச்சு பாருங்களேன். பேட் அண்ட் பேட் சொல்லி ட்ரை பண்ணுங்க. பேட் சேம் சவுண்டு வருது, ஓகே. சேம் ஸ்பெல்லிங் வருது, ஓகே. நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? குட். சேம் சவுண்டு வருது, சேம் ஸ்பெல்லிங்கும் வருது, பட் மீனிங் மட்டும் டிஃபரெண்ட். அப்போ இது என்னது? வெரி குட், ஹோமோனிம்ஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது டீச்சர்ஸ்? பி, த செகண்ட் ஒன் பாருங்களேன், ஹோமோனிம்ஸ். சரிங்களா? ஆனால் ஹோமோஃபோன்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம? என்னன்னா டிஃபரெண்ட்டாக இருக்கும், சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். திரும்பி இந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து யூ வில் கெட் 1 மார்க் டீச்சர். ஷோராக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்க் அடிச்சிடலாம். அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணதை ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப்னா என்ன தெரியுமா டீச்சர்ஸ்? இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நீங்கள் அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஹோமோகிராஃப் அப்படின்னா, ஹோமோனா சேம், கிராஃப்னா என்ன சொல்லுவோம்? ட்ரா பண்ணுறது, வரையுது. அப்போ ஈஸியாக உங்களுக்கு ட்ரிக். இப்போ ஃபோன்னா சவுண்டு, கிராஃப்னா ரைட்டிங், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அந்த கீழே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை பாருங்கள். தட்ஸ் ஆர் ஸ்பெல்ட் அண்ட் சேம், ஓகே, பட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் மீனிங், சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். நல்லா கவனிங்க, டிஃப்ரெண்ட் மீனிங் தரும், ஆனால் சம்டைம்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? சம்டைம்ஸ் எப்படி வருமா? டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். ஓகே, இப்போ அதுக்கு பார்க்கலாமா? நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வேர்ட் நீங்கள் எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம் டீச்சர்ஸ்? லீடு. செகண்டு லீடுன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா? நோ, லெட்ன்னு ப்ரொனவுன்ஸ். பக்கத்தில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், மெட்டல். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு போட்டிருக்கேன் பாருங்க. லெட். ஏன்னா அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு அதில் வந்துச்சு ஹோமோகிராஃபில் என்ன சொன்னோம்? சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறது எல்லாமே எது நம்ம மென்ஷன் பண்ணணும்? ஹோமோகிராஃப். மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ தேர்ட் ஒன் கூட பாருங்களேன் டீச்சர். டிஆர். டிஆர், டேர். இப்போ டேர்னா டேர் த பேப்பர். வேர்ப், டேர் த பேப்பர் அப்படி சொல்லுவோம். டியர்ஸ். இங்கே பாரு எப்படி அழுகிறா பாரு அவர், எப்படி கண்ணீர் வருது பாரு அப்படி சொல்லுவோம். பார்த்தீங்களா? ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஐ. டியர், டியர்ஸ் வருது, கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அப்படி சொல்லுவோம். பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுதா, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது எப்படி வருது பாருங்களேன். சேம் ப்ரொனன்சியேஷன் வருதா? கிடையாது இல்லை. டியர், டேர் அண்ட் டியர்னா சொல்லுவோம். டியர் த பேப்பர்னு சொல்ல மாட்டோம். ஓகே, எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டேர் த பேப்பர். டியர்னா கண்ணீர் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ லாஸ்ட் ஒன் கூட பாருங்களேன். ரோ. ரோ. ரோனா கோ இன் அ லைன், கோ இன் அ ரோ. ரோல தான் போகணும், லைனில் தான் போகணும் அப்படி சொல்லுவோமா? சம்டைம்ஸ் ரோ 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 எ போட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பாட்டெல்லாம் சொல்லி தருவோம். த பேடல் அ போட். அப்போ ரோ எ போட் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோமா? லைக் தட். அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது என்னது? ஹோமோகிராஃப்னா லுக் த சேம் இன் ஸ்பெல்லிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் இன் ஸ்பெல்லிங். அப்போ நம்ம ஹோமோனிம்ஸ்க்கு எப்படி தான் வரும்? சேம் இன் ஸ்பெல்லிங் வருமா? அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு ஏன் மேம் ஹோமோகிராஃப் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நம்ம அதுக்கு உங்களுக்கு
ஹோமோனிம்ஸ் போட்டுறக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது. ஸோ கைண்ட்லி நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஹோமோஃபோன்ஸ் என்ன சொன்னோம்? சேம் சவுண்டு. ஹோமோனிம்ஸ்னா சேம் வேர்ட் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். சேம் வேர்ட் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஹோமோகிராஃப்னா சேம் ஸ்பெல்லிங். சேம் ஸ்பெல்லிங் தான் ரெண்டுக்குமே வரும். எப்படி வரும்? சேம் ஸ்பெல்லிங் தான் ரெண்டுக்குமே வரும். ஓகேவா? ஆனால் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த வேர்டு வந்து சம்டைம்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா, இது ரொம்ப நீங்கள் கிளியராக ஆஃபன் வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இதில் மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மெமரி பண்ணிங்கன்னா யூ ஷுட் நாட் கெட் த மார்க். இந்த கிராமர்னால என்னது அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்து அதோட ட்ரிக்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணும், மேம் இந்த சென்டென்சஸ்க்கு இப்படி வருது, நோ, நீங்கள் அதை ரீட் பண்ணுங்கள், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுட்டு ஆஃபன் வந்து யூ கேன் ரீகால். டீச்சர்ஸ், இப்போ நம்ம ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம் தானே? ஆனால் அதில் வந்து கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம எத்தனை டைம் பார்த்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் MCQ இங்கே கொடுத்துருக்கோம். இதில் நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி திரும்பி திரும்பி இந்த மாதிரி கொஷின்ஸை பார்க்க தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம போட்டிருக்க வீடியோ ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது புரியாது, என்னோட சேம் மீனிங், ஸ்பெல்லிங். அதனால் ஒரு 1 or 2 times 3 times வந்து அதை ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம போகலாமா? இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ உங்களுக்காக இந்த கொஷின்ஸ் நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்களும் கொஞ்சம் டெப்த்தாக அந்த லிசன் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஃபோன்ஸ்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின்? ஹோமோஃபோன்ஸ். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு? அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஃபோன்ஸ். ஓகே, பேட் அண்ட் பேட் பார்த்துருக்கோம். லீட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லீட். ரைட் அண்ட் ரைட். கரெக்டுங்களா? அப்போ ஹோமோஃபோன்ஸை என்ன சொன்னோம்னா சேம் சவுண்டுன்னு சொன்னோமா டீச்சர்ஸ்? சேம் சவுண்டு சொன்னோம், பட் எப்படி இருக்குன்னு சொன்னோம், டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃபரெண்ட் மீனிங்காக கொடுக்கலாம். கரெக்டுங்களா? அதில் எதுன்னு பாருங்கள் ஆன்சர், நீங்களே சொல்லிடலாம். ஹோமோஃபோன்ஸ், கரெக்ட். த தேர்ட் ஒன் ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ செகண்டுக்கு போகலாம் நம்ம. விச் பேர் இஸ் த கரெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோனிம்ஸ்? ஹோமோனிம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சன் சன். சன் சன் என்ன இருக்குது? சேம் ப்ரனன்சியேஷன் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங். அப்போனா அது என்னது? ஹோமோஃபோன்ஸ். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்களேன், செகண்ட் பேட் அண்ட் பேட். இதுதான் கேட்டிருந்தாங்க நம்மளோட டெட் 2023. கரெக்டுங்களா? அப்போ என்னன்னு பாருங்களேன், பேட்ன்றது ஒரு ஒன் டைப் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் அனதர் ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ஃபார் கிரிக்கெட் பிளேயர். கரெக்டுங்களா? அடுத்து ஃப்ளார் ஃப்ளாக். அப்போ நான் சொல்லியிருக்கேன்னா, ஃப்ளார் அண்ட் ஃப்ளார்ன்றது என்னது? சேம் ப்ரனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். அப்போ அதுவும் என்னதான்? ஹோமோஃபோன்ஸ் தான். சரிங்களா? இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இஸ் கரெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோனிம்ஸ். அப்போ என்னது ஆன்சர் உங்களுக்கு? பி, கரெக்ட். சரிங்களா? அடுத்து டி பாருங்களேன், ஐ அண்ட் ஐ. அதுவும் வந்து என்னதான் உங்களுக்கு? ஹோமோஃபோன்ஸ் தான். சரிங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் ஒன் இஸ் லீட் அண்ட் லெட். நான் சொன்னேன்ல, சம்டைம்ஸ் வந்து ப்ரனன்சியேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? அப்போ இங்கே எப்படி நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம்? லீட் அண்ட் லெட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் எதுக்கு? எஸ், கரெக்ட் டீச்சர்ஸ், நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. பார்த்தீங்களா? நம்ம ஒரு 1 or 2 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஹோமோகிராஃப்ஸ், கரெக்ட். அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த ஹோமோஃபோன் பேர் ஃப்ரம் த ஆப்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஹோமோஃபோன். அப்போ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க கொஸ்டினா. ஹோமோஃபோன், ஹோமோஃபோன்னால என்னது? சவுண்டு. அப்போ சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்காக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கலாம். இதில் எதுன்னு பாருங்களேன். வெரி குட் டீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேர் ஃபேர், கரெக்ட். ஏன்னா செகண்ட் பாருங்களேன், பால் பால் சேமாக இருக்கா, பென் பென், புக். அப்போ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, அங்கே போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸும் நாங்களும் தரோம் கொஞ்சம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டுங்களா? விச் ஒன் இஸ் ஹோமோகிராஃப்? விச் ஒன் இஸ் ஹோமோகிராஃப்? ஓகே, இப்போ நீங்களே கண்டுபிடிங்களேன், ஹோமோகிராஃப்னா என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹோமோஃபோன்ஸ்னா சேம் சவுண்டு, டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஹோமோனிம்ஸ்னா ரெண்டு வேர்ட்ஸுமே சேமாக தான் இருக்கும், பட் என்ன கொடுக்கும்? டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஹோமோகிராஃப்ல என்ன சொன்னேன் நம்ம? எஸ், ஆனால் சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், பட் ப்ரனன்சியேஷன் எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ். எஸ், குட். சம்டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? இதில் பாருங்களேன், டியர் அன்னோ எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன் டேர் அண்ட் டியர், கரெக்ட். டேர்னா பேப்பரை ரிப் பண்ணுறது, டியர்னா நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. கரெக்டுங்களா? சூப்பர் டீச்சர்ஸ். அப்போ அதுதான் ஹோமோகிராஃப். சரிங்களா? The next one is the words
ஐ அண்ட் ஐ ஆர். அப்போ அதை ரீட் பண்ணுங்கள். இது வந்து என்ன டைப் ஆஃப் உங்களுக்கு ஆன்சர் வரும்? ஹோமோஃபோன்ஸா, ஹோமோனிம்ஸா, ஹோமோகிராஃபா? என்ன வரும் சொல்லுங்கள்? ஐ அண்ட் ஐ. அப்போ சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாமே. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்ல ஹோமோஃபோன்ஸில் என்ன பார்த்தோம்? டூ, நம்பர் 2 கரெக்டுங்களா? அப்போ அடுத்து இன்னொன்று பார்த்தோமா? டூனா மீ டூன்னு சொல்லுவோமா? இந்த டூனா ப்ரிப்போசிஷன் கரெக்டுங்களா? இதே மாதிரி தான் இங்கே வந்துருப்பாருங்க. ஐ அண்ட் ஐ. ஐன்னு என்னது? ஃபஸ்ட்டு ஐனா நான், ஓகே, அந்த நவுன் அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணுறது. செகண்ட் ஐனா நம்மளோட கண். அப்போ சேம் ப்ரொனன்சியேஷன் தானே. அப்புறம் இது என்னது உங்களுக்கு? ஹோமோஃபோன்ஸ். இப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ். அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்களேன், உங்களால் ஃபஸ்ட்டு ஒரு 2க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ண முடியுதா? இதை பார்த்தாலே சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக 1 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் மட்டும் பார்த்தா பத்தாது. ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் திரும்பி பார்த்தா மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸை ரீகால் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வேறு என்ன டாபிக் வேணும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன்சரையும் கமெண்ட்டில் கொடுங்க. லைக் லாஸ்ட் வீடியோ ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரெகார்டிங் திஸ் ப்ளீஸ், ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு தாராளமாக உங்களோட கமெண்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம் டீச்சர்ஸ். வி வில் ரெஸ்பான்ஸ் யூ. ஓகேவா? தேங்க்யூ டீச்சர்ஸ். ஆல் தி பெஸ்ட்.